அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நாம எவ்வளோ அழகா இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். கண்ணாடியிலலாம் கூட பார்த்து எவ்வளோ அழகா இருக்கிறோம் பாரு நாம அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாம நல்லா அழகா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. அப்புறமா தாங்க என்னுடைய ஆதார் கார்டை கொண்டு வந்து காமிச்சாங்க எனக்கு. என்னைக்கு என்னுடைய ஆதார் கார்டை காண்பிச்சனோ, அதை காண்பிச்சு நான் அதை பார்த்தனோ, அன்னையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு அழகுங்கிறது ஒண்ணு இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, இல்லாத அழகு இருக்கிறதா நினைச்சுக்கிறது, இல்லாத அறிவு இருக்கிறதா நினைச்சுக்கிறது, இல்லாத அதிகாரம் இருப்பதா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான ஒரு மனநோய்க்கான அறிகுறி என்றே கருதி கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகள்ல நானே இருந்தேன்னா பாருங்க, அழகா இருக்கிறதா நினைச்சுக்கிறது. எனக்கெல்லாம் கேட்டா இப்போ ஏபிசிடி தெரியுமானா தெரியும், அ ஆ இ தெரியுமானா தெரியும், 1+1 = 2 சொல்ல தெரியுமானா தெரியும். ஆனா கம்ப்யூட்டர் பத்தி கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு ஸ்பெல்லிங் எழுதுறது கூட நமக்கு தெரியாது. கம்ப்யூட்டரை பத்தி தெரியாது, மற்ற அது சார்ந்த சங்கதிகள் தெரியாது. கம்ப்யூட்டரை பத்தி ஒரு கட்டுரை எழுதுனா பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதக்கூடிய அளவு கூட நமக்கு தெரியாது. எந்த அறிவு இல்லையோ அதை இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். அறிவு இல்லை, அழகு இல்லைன்னா இல்லைன்னு உணர்வுதான் நியாயமான விஷயம். அப்படி இல்லாத அதிகாரம் இருப்பதாக கருதி கொள்வது என்பது மமதையின் உச்சம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. முன்ன இப்போ ஒரு அரசாணையை பத்தி நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. அது கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை என்றும் தொடக்க கல்வித்துறை என்றும், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னும் எலிமெண்டரி எஜுகேஷனும் பிரியாததுக்கு முன்னாடி, வெகு காலத்திற்கு முன்னாடி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று மட்டும்தான் இருந்தது கல்வித்துறையின். அப்போ ஒரு அரசாணை வெளியிட்டார்கள், அதை நான் சொல்லியாக வேண்டும். GOMS நம்பர் 887. நாள் என்னன்னா கேட்டீங்கன்னாக்கா 5ஆம் தேதி ஜூன் மாசம் 1979 வெளியிட்ட அந்த அரசாணை. அதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாக்கா அங்க 750 மாணவர்கள் கல்வி பயின்றால், மாணவ மாணவிகள், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவ மாணவியர் எண்ணிக்கை ஹையர் செகண்டரியில 750 இருந்தால், ஒரு அங்க ஹை ஸ்கூல் அளவில் 10வது வரைக்கும் ஒரு AHM உதவி தலைமை ஆசிரியை நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான் வழிகாட்டு நெறிமுறை. ஒரு குறிப்பிட்ட மாவட்ட பள்ளிக்கூடத்துல என்ன நடந்ததுன்னா, 750 கூட இல்லை, 618, 615, 600 வச்சுங்களேன், 650 கூட, குறிப்பா 700 எட்டக்கூடவில்லை. 750 எங்க போறது? அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல அங்க இருந்த ஒரு குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர் தன்னுடைய உதவிக்காக ஒருத்தரை AHM-ஆ போட்டார். அது போட்டார், அதை உதவி செய்யறதுக்கு. அப்படி AHM-ஆ போட்டாக்கா அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். உதவி தலைமை ஆசிரியர்னு அப்படி போட்டா அவங்களுக்கு இவ்வளவு வழக்கமா கொடுக்கிற பீரியட் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு மாதாந்திரமா அந்த ஜிஓ படி மாசம் 25 ரூபாய் அலவன்ஸ் கொடுக்கணும். அது இப்ப ஏறி 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 50, 150 வரைக்கும் வந்திருக்கிறதா கேள்வி. இது இருக்கட்டுங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரென்த் மட்டும் குறையல. 750 இருந்தாதான் AHM போடணும்னு. அப்படி ஒருத்தரை உதவிக்கு இந்த ரூமை கொஞ்சம் பெருக்கு, அங்க கொஞ்சம் ஒற்றடி அப்படின்னு ஒரு அம்மாவை போட்டுக்கிட்டா, அல்லது ஒரு ஆளை போட்டுக்கிட்டா, தனக்கு சர்வ அதிகாரம் வந்து விட்டதாக, மமதையில் இல்லாத அதிகாரம் இருப்பதாக நினைத்து கொண்டு அவங்க வஞ்சகமா பல பேரை ஏய்த்து கொண்டு இருந்தார்கள். அது என்ன இருந்தார்கள், அவனை பத்தி இல்லது அவளை பத்தின்னு சொல்றதை விட அது அப்படின்னு சொல்லலாம். அது ஏச்சுக்கிட்டு இருந்துச்சு. SMC பள்ளிக்கூடம், SMCனாக்கா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு, அதுல ஆசிரியர் பற்றாக்குறை காலியிடம் இருந்தா ஒரு தொகுப்பு ஊதியத்துல நியமித்துக் கொள்ளலாம். அவங்கெல்லாம் வந்தாக்கா உடனே எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப நிரந்தர பணியாளர்கள் வந்தா இவங்கெல்லாம் எழுந்துக்கணும். அது என்னன்னாக்கா, நிரந்தர பணியாளர்கள் வருகிற வரையில அந்த சீட்ல இவங்க அந்த SMC ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு நியமிக்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களே ஒரு தொகுப்பு ஊதியத்துல உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் வஞ்சனை பண்ணிக்கிட்டு, நீ அது பண்ணலையே எது பண்ணலேன்னு எதேச்சாதிகாரமா பெரிய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒண்ணு. அதுக்கப்புறமா தான் நாம தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை. அவங்களுக்கு தகவல் சொல்லி, அது இங்க எங்க எந்த பள்ளிக்கூடம் நமக்கு தெரியுது தெரியல, அது அப்புறம் அவங்களுக்கு தகவல் சொல்லி, இப்படிப்பட்ட AHM பொறுப்பு அங்க இல்லை, அப்படி ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது தவறு. நாம தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டு அவங்க கொட்டத்தை அடக்க வேண்டி இருக்கும் என்பதை நாம் தெரிவித்தோம். இப்போ ஏதோ அடங்கி போயிருப்பதாக கேள்வி. SMCல வர்றவங்க எல்லாமாயா ஏப்பீங்க? பாவம், அவங்க இவங்க மற்ற நிரந்தர பணியாளர் வர்ற வரைக்கும் அவங்க வந்த உடனே எழுந்துக்குங்கன்னு சொல்றீங்களே, அவங்க வந்த உடனே அதுக்காகவே அவங்க வர்றாங்கன்னு
அந்த இருக்கையில போட்டு வச்சிருக்கிற கர்ச்சிஃப் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் வயிற்று பிழப்பு இருக்குது, அந்த தொகையை நம்பி வருகிறார்கள். அந்த தோழர்களுக்காக நாம குரல் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அரசாங்கம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை செய்யும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனா உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியை அல்லது ஏதோ ஒண்ணு அப்படி போட்டுக்கிட்டு அவங்கள ஏய்க்கிறதுங்கிறது உங்களுக்கு இல்லாத அறிவு இருப்பதாக நினைத்துக் கொள்வது, உனக்கு இல்லாத அழகு இருப்பதாக நினைத்துக் கொள்வது, உனக்கு இல்லாத அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுகிறாயே, வெட்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜந்துக்களுக்கு அவர்களுக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். வேறு பதிவிலே சந்திப்போம். நன்றி.